பொங்கல்னா ரெண்டு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஒண்ணு வந்து தளபதி படம் எப்பவுமே அதுவே ஒரு தனி செலிப்ரேஷனா இருக்கும் பொங்கலுக்கு. நான் மதுரை தேனி அந்த சைடு வந்து சின்ன வயசுல பயங்கர ஒரு 4-5 நாள் ஒரு வாரமா ஃபுல் செலிப்ரேஷன் இருக்கும். ஐயா இதெல்லாம் கிடையாதுயா, ரூல்லே கிடையாதுயா. முன்னாடி பின்னாடி ஆக மொத்தம் ஹிந்தி கிளாஸ்க்கு வந்திருக்கோம். ஹிந்தி கிளாஸ் போகும்போது ஹிந்தி கத்துட்டு போறேன். இங்க சைடு திவாகரன் இருக்காரு, ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் சொல்றேன், ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் சொல்றேன். நான் காலேஜுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, கேர்ள்ஸ் காலேஜ் போய் இன்னும் ரொம்ப நாள் ஆகுது. அதெல்லாம் பாத்துருப்ப, சூப்பரா இருக்கு. எங்க வந்துருக்கணும் உனக்கு ஐடியா இருக்கா? நீங்க தான் என்ன கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்துட்டீங்க. கண்ணாடி போட்டனா கண்டிப்பா கண்ணு தெரிஞ்சிருக்காது. ஆனா இங்க பாக்குறப்ப என்ன தோணுதுன்னா ஏதோ ஒரு வில்லேஜ்ல நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல வில்லேஜ் மாதிரி தானே இருக்கு. ஆமா, ஆனா இது வில்லேஜ் இல்ல, நம்ம வந்து சென்னையில இருக்க கன்னியகா பரமேஸ்வரி காலேஜ்ல இருக்கோம். ஓ ஓகே, சோ இதுக்காக தான் நான் கண்ணெல்லாம் கட்டி கூட்டி வந்தீங்க. எஸ், இந்த காலேஜ்ல வந்துட்டு பொங்கலை வந்துட்டு அப்படியே நம்ம வில்லேஜ் ஸ்டைல்ல கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டப்லாம் சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. ஓகே சந்தியா, ஆமா நம்மளோட இதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு 3 கெஸ்ட் வந்தாங்களா, அவங்க எங்க? அத நான் என்ன கேக்குறேன், என்னது கண்ணை கட்டி கூட்டி வந்தீங்களே, எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்றியா? இந்த கூட்டத்துல எங்கயாவது மிஸ் ஆயிருப்பாங்க நினைக்கிறேன். வரியா போய் தேடி கண்டுபிடிக்கலாம் வா போலாம். சந்தியா, இவங்களை காணோம். சுத்தி தேடி பார்த்தாச்சு, நம்மளும் நடுவுல டான்ஸ் ஆடி பார்த்தாச்சு. ஆமா, இருந்தாலும் அவங்கள மட்டும் அலையா கடை எங்க போனாங்கன்னு தெரியல. நானும் இங்க ஒரு பொண்ணு இருக்கல, என்ன வந்துக்கலாம்ல. இருந்தாலும் கேர்ள்ஸ் காலேஜ் வந்துட்டு நீ ஒரு பொண்ணுன்றது ரீசர்ச் பண்ற பாத்தியா? நானும் பெண் தானே, இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல தான் வந்திருக்கேன். சந்தியா, ஒருவேளை வந்து அவங்க கோயிலுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கோ? அதான் எனக்கோ தோணுது. சரி கோயிலுக்குள்ள போய் பாப்போமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். எனக்கு ஒரு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, பொங்கலை செலிப்ரேட் பண்ண நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. போயிடுவோமா? அதுக்கு தானே வந்தோம், கண்டிப்பா போலாம். வாங்க போ. எல்லாமே ட்ரெடிஷனலா ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு போற வெஹிக்கிள் ட்ரெடிஷனலா தான் வச்சிருக்கோம் நம்ம. சந்தியா, எஸ், நம்ம கெஸ்ட் எல்லாரும் ஒரு பவர்ஃபுல்லான என்ட்ரி கொடுத்தாங்க அப்படிதானே? எஸ், ஆமா, ரொம்ப மாசா, அதுவும் பொங்கல் இல்லையா, அதனால வந்து ஒரு மாசான என்ட்ரி கொடுத்திருக்கோம்.
இந்த பொங்கல் கொண்டாட்டமா இன்னும் சிறப்பாக்குறதுக்காக நம்ம கூட ஆக்டர்ஸ் அசோக் அவர்கள், சரவண விக்ரம் அவர்கள் மற்றும் திவாகர் அவர்கள் ஜாயின் பண்ணிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நம்ம நேர்களுக்கு ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோமா? ஜெயா டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சோ இந்த பொங்கல் கொண்டாட்டமா நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். போயிடலாமா? ஜெயா டிவி நேர்கள் அனைவருக்கும் சூப்பர். எஸ், எப்பவுமே வந்து பொங்கலை வந்து நம்ம போகியோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இப்பயும் நம்ம அடுத்து போகி தான் கும்பிட போறோம். போயிடலாமா? சோ அடுத்து வந்து நம்ம போகி தான் கொண்டாட போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த பிளேட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ அதை பத்தி இங்க யாருக்கா தெரியுமா? யாருக்கு தெரியும்? யார் சொல்ல போறீங்க? நீங்க சொல்றீங்களா? இப்ப வந்து நம்ம தமிழர்கள் வந்து எப்படின்னா பழையன கழிதலும் புதியன புகுத்தலும் தான் போகி வந்து கொண்டாடுவாங்க. ஆனா எங்க காலேஜ்ல வந்து மாசு இல்லாத போகி எப்படி கொண்டாடணும்ன்றத நெக்ஸ்ட் வர தலைமுறைக்கு சொல்லி தர்றதுக்காக தான் இதை நாங்க பண்றோம். எல்லாமே நவதானியங்கள், அதெல்லாம் வந்து நெருப்புல போட்டு எரிச்சு அந்த புகை வந்து யாருக்குமே தீமையானது இல்ல. அதனாலதான் வந்து நாங்க இப்படி பண்ணுறோம். சோ பொல்யூஷன் ஃப்ரீயா ஒரு போகி. பொங்கலோ பொங்கல் தான் கத்தி பழக்கம். வெற்றி வெற்றி வெற்றி. இந்த ஆண்டு சிறப்பா அமைய வெற்றி முழுவதும் தருவோம். ஓகே, சோ வந்து பொங்கலை பத்து வச்சாச்சு, பால் ஊத்தியாச்சு. அது பொங்கல் சொல்லுப்பா. அதுல பொங்கல் டைம்ல நம்ம நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் விளையாண்டு வந்துருவோம். பொங்கல்னாலே வந்து பொங்கல் வச்சுட்டோம், கேம்ஸ் இல்லாம எப்படி? சோ அதுக்காகவே நம்ம வந்து உரியடிக்க ரெடியா இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து கேள்வி இருக்கு. கேம்லாம் விளையாடுறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பொங்கல் சின்ன வயசுல இருந்து நிறைய விதமா செலிப்ரேட் பண்ணிருப்போம். ஊர்ல இருக்கப்போ வில்லேஜ் பொங்கல், அதுக்கப்புறமா காலேஜ்ல கொண்டாடி இருப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பொங்கல் அப்படின்னா வந்துட்டு எந்த பொங்கலை சொல்லுவீங்க? அதுதான் நாங்க உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது. ஸ்டார்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. எனக்கு வந்து பொங்கல்னா ரெண்டு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஒண்ணு வந்து தளபதி படம், எப்பவுமே அதுவே ஒரு தனி செலிப்ரேஷனா இருக்கும் பொங்கலுக்கு. போக்கிரி பொங்கல் ஆரம்பிச்சு எத்தனை படம் இருக்கு. சோ அது தளபதி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா அது பயங்கர மெமரிஸா இருக்கும். ரெண்டாவது, இப்பெல்லாம் பொங்கலை வந்து பெருசா எந்த ஃபெஸ்டிவலுமே பெருசா கொண்டாடுறது இல்ல. எல்லாமே அதை கொஞ்சம் மறந்துட்டு போயிட்டு கொஞ்சம் அப்படியே கம்மியாயிட்டே வருதோ அப்படின்னு கம்மியாயிட்டே வருதா. சின்ன வயசுல நம்ம ஊர்ல இருக்கும் போது, நான் மதுரை தேனி அந்த சைடு வந்து சின்ன வயசுல பயங்கர ஒரு 4-5 நாள் ஒரு வாரமா ஃபுல் செலிப்ரேஷன் இருக்கும். திருவிழா மாதிரி இருக்கும் பொங்கல்ல. நம்ம கோலம் போறது, இந்த ஹாப்பி பொங்கல் கோலப்பொடியில எழுதுறது, இந்த மெமரிஸ் எல்லாம் வந்து மறக்க முடியாது சின்ன வயசுல. இந்த பொங்கல் எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த செலிப்ரேஷன் எல்லாம் பாத்துட்டு இருக்கப்போ? ஆமா, நீங்க அடுத்த வருஷம் கேட்டீங்கன்னா இதான் நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை பேர் முன்னாடி இவ்வளவு கூட்டத்தோட, கேர்ள்ஸ் கூட்டத்தோட கேர்ள்ஸ் காலேஜ்ல இதுதான் முதல் தடவை. சோ இந்த பொங்கலை எப்பவுமே மறக்க முடியாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணா திவாகரண்ணா, நீங்க சொல்லுங்க, மறக்க முடியாத ஒரு பொங்கல் அப்படின்னா உங்களுக்கு எந்த பொங்கல்னா? சக்கரை பொங்கல் ஒண்ணு போடுவாரு பாருங்க, எனக்கு தெரியும். அண்ணன் ப்ரிப்பேர் ஆயிருப்பாரு. எப்படியோ போகுது போலயே. பொங்கல்னாலே ரொம்ப பிடிக்கும். சொன்ன மாதிரி சக்கரை பொங்கல், அப்புறம் காணும் பொங்கல், அந்த மாதிரி இருக்கும்போது தொடர்ந்து ஒரு வாரம் லீவ் விடுவாங்க. ஆமா, அது மறக்க முடியாது. எப்படா பொங்கல் வரும்னு காத்துட்டு இருப்பேன் கேலண்டர்ல. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அதை தாண்டி வீட்டுல கொண்டாடுறது, அப்புறம் ஊர்ல கொண்டாடுறது எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். பொங்கல்னாலே ஸ்பெஷல் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுலாம் பாக்குறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா மறக்கவே முடியாது. ஓகே, அசோக் குமார், நீங்க சொல்லுங்க உங்களோட பொங்கல் மெமரிஸ், மறக்க முடியாத ஒன்று. ஐ திங்க் ஃப்ராங்க்லி இந்த ஹோல் எபிசோடுக்கு, இந்த ஹோல் ஃபங்க்ஷனுக்கு ஜெயா டிவிக்கு நன்றி, எஸ்கேபிசி காலேஜ்க்கு நன்றி. ஐ திங்க் இட்ஸ் வண்டர்ஃபுல் தட் இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். பட் நம்ம ஊர் பண்பாடு, நம்ம மண் வாசனை, நம்ம பல விஷயங்கள் அப்படியே அடுத்த ஜென்ரேஷன் கைண்ட் ஆஃப் மறந்துட்டு இருக்கு. அதை ஸ்டில் இன்டாக்டா வைக்கிறதுக்கு அதோட அண்ட் வி ஸ்டார்டட். முதல்ல பூஜை போட்டு ஆரம்பிச்சோம், அப்படியே போகியும் பொங்கலும் ஒரே நாள்ல கொண்டாடுறோம் இங்க. பட் ஐ திங்க் அந்த ட்ரெடிஷன்ஸை அப்ஹெல்ட் பண்ணுறதுக்கு இந்த காலேஜ் அண்ட் ஜெயா டிவி எடுத்துருக்கிற இந்த இனிஷியேட்டிவ் இஸ் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் மெமரிஸ் தட் ஐ ஹேவ். மற்றபடி ஐ திங்க் பீங் அன் ஆக்டர், ஐ திங்க் நம்ம எல்லாருமே ஒரு விஷயம், பொங்கல்னா வி யூஸ் டு ஹேவ் மேசிவ் ரிலீசஸ்.
அப்ப ஒரு தலை படம், தளபதி படம், ஆக்டர்ஸ் ஒரு தியேட்டருக்கு போனா ஒரு 6 படங்கள் இருக்கும். ஒரு ரொமான்டிக் காமெடி, ஒரு ஆக்ஷன், ஒரு ஹியூமரு. அதுல நம்ம சண்டை போடுவோம். இப்பெல்லாம் ஆன்லைன் வேற டிக்கெட் கிடைச்சிருச்சு. நம்ம அந்த டைம்ல போய் நேர்ல போய் டிக்கெட்டுக்கு அந்த சண்டை போட்டு அந்த சீட்டு அங்க போயிட்டு எல்லாம் விசில் அடிச்சு இது பண்றதுக்கு அது ஐ திங்க் நம்ம ஊர்ல இருக்கிற பெஸ்ட் திங் இஸ் தடிக்க வேண்டாம். ஏதாவது 2 மாசத்துல ஒரு ஃபங்க்ஷன் வந்துருது. பொங்கல் முடிஞ்சதா பட்டுன்னு ஒரு ஹோலின்னு வரும். ஹோலி முடிஞ்சோடனே அப்படியே தமிழ் புத்தாண்டு சித்திரை திருநாள்னு வந்துடும். அப்படி 2 monthsல சோஷியலைஸ் பண்றதுக்கு, மக்கள் கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஐ திங்க் இதை விட ஒரு பெட்டர் எக்ஸ்கியூஸ் இல்லை. ஸோ அண்ட் பொங்கல் இஸ் பிகர் தன் ஃப்ராங்க்லி ஈவன் திவாலி நம்ம ஊர்ல. நம்ம நீங்க மற்ற ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு நாள் அந்த சங்கராந்தின்னு ஒரு லீவ் விடுவானுங்க. நம்ம பொங்கல்னா மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், ப்ராப்பர் பொங்கல், போகி எல்லாம் இஷ்டத்துக்கு ஒரு ப்ராப்பர் விடுமுறை 4 நாள். ஆமா, விசிட்டிங் பீப்புள், ரிலேட்டிவ்ஸ், நண்பர்கள் மீட் பண்றது. ஐ திங்க் தமிழனா பிறந்ததுக்கு சந்தோஷம். தட் பொங்கலை இன் இட்ஸ் ட்ரூ ஸ்பிரிட் முழுமையா கொண்டாட முடியுது. இப்போ ஒரு படம் முடிச்சேன் பை த வே, வடம் மஞ்சு விரட்டுன்னு. இந்த ஜல்லிக்கட்டு சார்ந்த படைப்பு. சோ அதுவும் கூடிய விரைவில் அதோட டீசர் ட்ரெய்லர் வந்து அது ரிலீஸ்க்கு நெருங்கிட்டு வருது. ஸ்டார்டிங்ல நம்ம அந்த மாட்டு மேல வரும்போது, காலை மேல வரும்போது அதான் அது ஒரு மெமரி கொடுத்துருக்கு எனக்கு. அந்த ஒரு ஸ்கார் கொடுத்துருச்சு நல்லா ஒரு முட்டி. பட் ஐ திங்க் பொங்கல் இஸ் சம்திங் விச் நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்க்கறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்கியூஸ். அண்ட் ஐ எம் கிளாட் தட் ஜெயா டிவி கூட இன்னைக்கு உங்க கூட கொண்டாடி. ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே இப்ப வந்து நம்ம கேம்ஸ் தான் விளையாட போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் கேமா ஆல்ரெடி சந்தியா சொல்லிட்டாங்க, இருந்தாலும் திரும்ப நான் சொல்றேன், உரியடி தான் நம்ம இன்னைக்கு விளையாட போறோம். கண்டிப்பா. எஸ், பட் ஆனா அதுல வந்து ஒரு இது இருக்கு. நம்ம வந்து டீம் பிரிக்க போறோம். டீம் பிரிக்க போறோம். அதாவது ட்விஸ்ட் இருக்குன்றத மறந்துட்டா, அதனால அப்படியே டைரக்டா டீம் பிரிச்சிருவோம் அப்படின்னு அந்த பாயிண்ட்க்கு வந்தாச்சு. எஸ், அவ சொன்ன மாதிரி ட்விஸ்ட் தான். இது வரைக்கும் நம்ம ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப டீமா பிரிச்சு இந்த கேமை நம்ம விளையாட போறோம். சோ ஈச் டீம்ல வந்துட்டு ஒவ்வொருத்தர் கூடயுமே வந்துட்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒரு ஸ்டாஃப் வர போறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆளுக்கு ஒரு டீமா பிரிய போறீங்க. சோ உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு 3 பேர் வர போறாங்க, 2 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஸ்டாஃப். அவங்க யாருன்றத பாத்துருவோம். வாங்க யார் எந்தெந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்கன்றத பாக்கணும். மேடம் 3 பேர் எங்க டீம் கொடுங்க. நீங்க யார சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னு சொல்லுங்க. யார சப்போர்ட் பண்ண விரும்புறீங்க? whom do you want to join? இல்ல ஸ்டாஃப் யாரு ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? 2 ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப் ஸ்டூடண்ட். அம்மா தெரிஞ்சவங்கம்மா. அப்ப போயிட்டு வரட்டமா? யோஸ் போய் போயிட்டு வரேன். சரிங்களா? யார் அப்படியா? யார் இவங்க டீமா? எங்க டீம். வெல்கம். செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் யாரு? வாங்க. ஒரு ஸ்டாஃப், 2 ஸ்டூடண்ட். ஒரு ஸ்டாஃப், 2 ஸ்டூடண்ட். 2 இதுல யார் ஸ்டாஃப்? ஒரு ஸ்டாஃப். நீங்க ஸ்டாஃபா? இதுல உண்மையாவே யாரு ஸ்கோர் பண்ணாதீங்க. ஓகே, சோ வந்து நீங்க எந்த டீம் சூஸ் பண்றீங்க? எதுனாலும் ஓகே. இங்க வந்துறீங்களா? 6 பேர் விளையாடுங்க. கிடைச்சா போதும். எந்த டீம் வேணுமோ ஓகே, வாங்க ஆரம்பிச்சுக்கோங்க. வாங்க கண்ணா, வாங்க. எனக்கு தான் வாங்க. ஓடிஎல்ல அண்ணா போஸ்ட். எஸ், அடுத்து வாங்க. அடுத்து திவாகரன் டீமுக்கு வர போற அந்த 3 பேர் யாரு? என் டீமுக்கு எலெக்ஷனே கிடையாது. இன்னாலும் ஜெயிக்க போறேன் அந்த மாதிரி. வாங்க வந்துருங்க, உள்ள வந்துருங்க. நம்ம ப்ரொஃபஷனலா நம்மளுக்கும் உரிவிலாம் உடையெல்லாம் தெரியாது. நீங்க வாங்க, ஜாலியா விளையாடுவோம் வாங்க. எஸ் சந்தியா, வந்து 3 பேருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க டீம் வந்தாச்சு. இருந்தாலும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், இதுல ஸ்டாஃப் யாரு ஸ்டூடெண்ட் யாருன்ற வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதே நமக்கு ஒரு போட்டியா இருக்கு இல்லையா? ஐயா நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. ஓகே, சோ உரியடிக்க தொடங்கிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? ஓகே, குச்சியை ஃபர்ஸ்ட் யார் வாங்குறீங்க? ப்ராப்பர்ட்டி யார் ஆரம்பிக்கிற? பிளேயர்ஸ் ஆரம்பிச்சுதான் அப்படியே கொடுத்துருவேன். அவரு உரியடிக்க போறாரு, அவர் கண்ணை கட்டிடுவாங்க. நீங்க தான் அவர் வந்து கைட் பண்ண போறீங்க 3 பேரும் இந்த டைரக்ஷன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி உங்க டீம்ல நீங்க எவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கீங்க? ஐயா எவ்வளவு கான்பிடென்ட்யா? ஒரே கேள்விதான் கேட்டேன். அதாவது இதுக்கு முக்கியமான சொல்றது என்னன்னா, ரைட் லெஃப்ட் தெரிஞ்சிருக்கணும். லெஃப்ட் போ ரைட் போன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதே தெரியலையா? இது கான்பிடென்ட்டா சொல்றாங்க இது ரைட்னு. யார் சொன்னது? ஐயா ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, கோர்ஸ் 3 பேர் சொல்றாங்க. இல்ல ரைட், இது லெஃப்ட். ரைட் லெஃப்ட். அதுக்கு இப்ப நாங்க பாடம் எடுத்துட்டு 4 பேர், எனக்கும் தெரியாது, 4 பேர் படிச்சு ரெடி ஆயிட்டோம். இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப எல்லாம் பண்ணிடுவோம், ஆனா ஆக மட்டும் பண்ணிடுவோம். அவங்க பேர் கேட்டுருவோமா? அவங்க பேர்ல என்ன? நானே சொல்றேன், பவித்ரா, முபீனா, மெர்சி எல்லாம் தெளிவா இருப்போம். டீம் ஐட்டம் கேட்டிங்க, அங்க அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவீங்களா? அது பண்ண மாட்டேன். அப்படி சொன்னா சரி ஓகே, ஆரம்பிச்சிரோமா? கண்ணை கட்டிரலாமா? கண்ணாடி கழட்டிடலாமா? கழட்டிடுவோம். கொஞ்சம் பார்த்து கட்டினீங்கன்னா வசதி. என் டீம் மெம்பர்ட்ட கொடுங்க. வாங்குங்கம்மா.
ஐயா ஜிபே நம்பர் அதானே? அதேதான். ஓகே ஓகே. மூக்கெல்லாம் ஐயா மூச்சு விடாம செத்து. இல்ல ஓகேவா? ஓகேயா. நீங்க வேற யார்ட்ட ஜிபே வாங்கிருக்கீங்க? முதல்ல ஜிபே வாங்கிட்டான். இன்னும் கொஞ்சம் மேல எத்தனை கண்டு தெரியும். வெரி மச் ஹரி. ஐயா இந்த கார்டு தவிர்த்து கட்ட முடியாதா? இந்த எடுத்துறேன். என் டீம் மெம்பர் மோட்டிவேட் பண்ணுவாங்க, அதான் கேட்காது எனக்கு. அது தப்பா ரைட் லெஃப்ட் கேட்காம இருக்குது. டேய் என்ன கீழ இருக்கு. ஜிபே ஒர்க் ஆகுது. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? நான் போய் அடிக்கிறேன். இருங்க உங்களை சுத்துறதுக்காக நான் ஒரு ஆள் வச்சிருக்கேன். யாரு? நம்ம சந்தியாதான். நீ சுத்துல ரைட் லெஃப்ட்னு கேட்கணும், லெஃப்ட் ரைட்னு கேட்கணும். சும்மாவே அப்படிதான் கேட்கும். 3 சுத்து. பிரதட்சணம் மாதிரி சுத்து. இதெல்லாம் சுத்தா. அவ்வளவுதான். இப்படி ஆட்டி ஆட்டி. ஐயா இதெல்லாம் இதுல கிடையாதுயா. ரூல்ல கிடையாதுயா. திரும்புங்க இப்படியா. ரைட் 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 இதப்பா. ரைட் டர்ன் ரைட் பண்ணுங்க. ரைட் 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 திரும்புங்க. ஸ்ட்ரைட் 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 வாங்க. இப்படி எது டுவர்ட்ஸ் ரைட் வாங்க. ரைட் வாங்க. ரைட் ரைட் ரைட். ஃப்ரண்ட் 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 ஃப்ரண்ட். ரைட் ரைட் ரைட்டா ரைட். ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் ரைட் 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 ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் ரைட் ரைட். ஏன் பண்ணுங்க ஃப்ரண்ட் வந்துட்டு. மேல மேல ரைட். ரெடியா? ரைட்டா ரைட்ல. கொஞ்சம் ஃப்ரண்ட் வாங்கல, நடுவுல வாங்கல. ஓகே ஓகே. அவ்வளவுதான். ஓங்க அடிங்க. மேல 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 மேல. அங்க ரைட் 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 ரைட். அடிச்சுச்சா? உடைஞ்சுடா. அடிங்க அடிங்க அடிங்க. கீழ குத்தி அடிங்க. அடிங்க அடிங்க அடிங்க. 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 ஓ தலைமையில அடிச்சு. ரைட் 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 பின்னாடி பின்னாடி பின்னாடி. நவீன் நீங்க அவர் தலைமையில அடிங்க இப்ப. பின்னாடி. மேல மேல மேல. அடிங்க அடிங்க. மேல வா. இன்னும் இருக்கு. எத்தனை இருக்கு? ஏய் போய் சொல்லு. மேல அடிங்க. ஏய் சூப்பர். பவித்ரா, மெர்சி, முபினா உங்க வாய்ஸ் தவிர எல்லாரும் வாய்ஸும் கேட்டுச்சு. கண்ணு மூடி இருந்தாலும் எப்படி கரெக்டா டைரக்ஷனை பார்த்து பேசுறீங்க? ஐயா டைரக்ஷன் நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். இப்போ ஐயா அவுத்துறோம் அது ஃபர்ஸ்ட். ஐயா நான் மாட்டேன் நீங்க மாட்டுவீங்க. ஜிபே மாட்டிக்கிறோம் வேணாம். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பரா அடிச்சு அவங்க வின் பண்ணிட்டாங்க. அடுத்த டீமும் வந்து ரெடியா இருக்காங்க. அடுத்து டீமோட எங்க டீமோட சப்போர்ட்டர் மேடம் பேர் சொல்லுங்க. கிருஷ்ணா மேடம், அப்புறம் கோமாலிகா, நீத்து, பிரியங்கா, இவங்க 2 பேரும் 4 பேர் இருக்காங்க டீம்ல. என்னது இது? நீங்க பண்ணிருப்பாங்க. இல்ல ஒரு ஸ்டாஃப் ரெண்டு ஸ்டூடண்ட். எங்க டீம்ல 4 பேர் இருக்கட்டும். வாமா சரி ஓகே வாமா எடுக்கட்டுமா. வந்துட்டாங்க, வந்தவங்களை அனுப்ப கூடாது. ஆக்சுவலா ராஜஸ்தான்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா அனுப்ப கூடாது. எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக. கோமாலிகா, நீத்து இவங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. பிரியங்கா இவங்க வந்து மேடம் தெரியாம கூப்பிட்டுருக்கோம். இருந்தாலும் மேடம் சொல்லிதான் 4 பேர் பர்மிஷன் கொடுத்து கூப்பிட்டுருக்கோம். பர்மிஷன் கொடுத்து 4 பேரா கூப்பிட்டீங்க. நடுவுல அந்த 2 பேரும் ராஜஸ்தான் சொன்னீங்களே, அப்புறம் எப்படி க்ளூலாம்? அதான் ட்ரிக்கே. சொல்லுமா ரைட். தாயே பாயே. தாயபானே தாயே பாஸ்லமா. தாய் பாய். தாய் பாய் வைக்க போயிட்டா. என்ன பாய் இது என்ன போக பாய். பாய் பாய் போக பாய். அதாவது தாய்னா ரைட். ரம்ஜான் இல்ல. கோர்னா மேல, ஆகேனா முன்னாடி, ஆகேனா முன்னாடி, பீச்சேனா பின்னாடி. ஆக மொத்தம் ஹிந்தி கிளாஸ்க்கு வந்திருக்கோம். ஹிந்தி கிளாஸ் போகும்போது ஹிந்தி கத்துட்டு போறேன். மேம் ஹிந்தி டீச்சரா? மேம் ஹிந்தி டீச்சரா மேடம்? இல்ல சார் இல்ல கிருஷ்ணா மேடம் தானே? கிருஷ்ணா பிகாம் சிஎஸ். பிகாம் சிஎஸ் கிருஷ்ணா மேடம். அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். இருந்தாலும் நாங்க ஒரு பன்மொழி யூனிட்டி இன் டிவர்சிட்டி. ஓகே எப்படி வின் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க. அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அப்புறம் என்ன அண்ணன் கிட்ட பிச்சையை கொடுத்துருவோமா? எஸ். கருத்துல கட்டிட்டு தான் அடிக்கணும். கண்ணுல கட்டுங்க. சைலண்டா வந்தவங்க வின் பண்ணாங்க. நம்ம தெரியற மாதிரி கட்டு. நல்ல கலெக்ஷன் போலயா. ஆஹா நான் கட்டிட்டு நான் எங்க லூஸ் பண்ணுவோம் பண்ணிடுறேன். ஓகே அடிங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அது அதெல்லாம்
நான் ஓகேவா டைட்டா இருக்கு ஓகே கரெக்டா இருக்கு சரிதானே? ஓகே சூப்பர்ண்ணே. ரெடி மாப்ள. ஓகேவா நீங்க சுத்தி போலாம். அண்ணா, இது எத்தனைண்ணே? 6. ஓகே சூப்பர். சரி அண்ணனை சுத்தி விட்டுலாமா? ஹலோ ரெடி குட். என்ன ஆசீர்வாதம் பண்ணுவோம். அண்ணா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பேர், ஆமா பேர் சொல்லியாச்சு, ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சிருமா? அண்ணனை சுத்தி விட போறேன், ரெடியா இருங்க. உங்களதான் குடிங்க. ரெடி? இவர பெரிய இவர குட்டிகரணம் போட்டு அப்படி குள்ளாட்டி எல்லாம் அடிக்க வைக்கும். இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரு. இவர பெரிய கில்லாடி இவரு. ஓகே ஸ்டக்கா இருக்கிறாரு இவரு. சொல்லுமா பாப்பா. அண்ணே உங்க பின்னாடி கூட இருக்கலாம், ரைட் கூட இருக்கலாம். आगे 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 ரெடி சூப்பர் ஓகே சூப்பர் ஓலா. ஓப்பா. அண்ணே 2 பேர் இருக்காங்க. ஏமா பின்னாடி வாங்க. பின்னாடி வா. அண்ணா அண்ணே பானையை தவிர எல்லா இடத்துல அடிக்கிறீங்க. அண்ணே கேமரா. அண்ணே கம் ஆன் அண்ணே. கம் ஆன் அண்ணே. போடு. ரெடியா? சந்தியா ஒன் டே. ரெடி ஓகே. இந்தி மாலும் மேகி. அண்ணே சுத்தனா 1 கிலோமீட்டருக்கு 6 நிமிஷம் முடியும். வடக்கு வரைக்கும் வந்து எடுத்து போ. இல்ல பூ முட்டனே. இல்ல விடாய். அண்ணே ஜூஸ் கொடுங்க. அந்த உரிய அடிக்கிற கொல்ல கூடாது. என்ன இருக்கு? கொல்லவும் கூடாது. என்ன அடிச்சா போதும். அண்ணே ஏன் டீம் மெம்பர் அடிக்க போறீங்க? ஓகே வெற்றி ஒரேல. ரெடியா? அந்த டீம் மெம்பருக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கா பாருங்க. அண்ணே எல்லாம் திருச்சி வர்றா எனக்கு. அவ்வளவுதான் ரெடி. போடுங்க. ரெடியா? அண்ணா அடிங்க. அவர் ஒரே தான். வெரி குட். ஓகே அண்ணா ஜோகர் அண்ணா பக்காவா அடிச்சாச்சு. எஸ் டீம் நீங்க சொல்லுங்க எப்படி அடிச்சு அதுக்கெல்லாம் முன்னாடி அண்ணனோட கண்ணை கொஞ்சம் திறந்து விடுங்க. அத மறந்துட்டோமாப்பா. சூப்பர்ண்ணே. நல்லா அடிச்சீங்க. டீமுக்கு தேங்க்யூ உங்க சொல்லுங்க டீம் இன்னும் முடியல, டிஸ்கஷன்ல இருக்காங்க. ஏய் அடிச்ச பிறகு என்ன டிஸ்கஷன்? ஆமா அது ஓகே. என்ன நல்லா கைட் பண்ண பிரியங்கா, கோமாலிகா, நீத்து, கிருஷ்ணா மேடம்க்கு தேங்க்யூ. அப்புறம் 4 பேர் உள்ள வந்துருங்க. அவர் எப்படி விளையாடுனாரு மணியா சொல்லு. ஜாய்ஃபுல் ஜாய்ஃபுல். உங்க மண்டே அடிக்க வந்தாரு, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? खतरों के खिलाड़ी जैसा था बहुत अच्छा है. खतरों के खिलाड़ी जैसा ए खिलाड़ी जैसा. அப்புறம் என்ன புரியுதானா ஏதோ போல்றாங்க மட்டும். சூப்பரா அடிச்சிருக்கேன்றாங்க. நல்ல பிளேயர் மாதிரி நல்ல பிளேயர் நான் சொல்றாங்க. ஓகே தேங்க் யூ சோ குட் மச். குட் குட். அடுத்து களமிறங்க போறது தலைவன் இந்த நான்தே. அண்ணா நீங்க வந்தாச்சு. உங்க டீம்மேட்ஸ் எங்க? ரெடி. My teammates, please welcome. என்ன கைட் பண்ண போறது first is உடஞ்ச மாதிரி தெரியும் Professor Rakshana. கையில அடிச்ச மாதிரி. அவங்க தான் ரக்ஷை செய்ய போறாங்க. Then there's Jessa and Pooja. எல்லாரும் அவங்களுக்காக கை தட்டுங்க.
எஸ் ரொம்ப நேரம் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்தா அப்படி என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க டீம்? எனக்கு டிஸ்கஷன்ல இங்க ஆக்சுவலி கல்லாட்டம் நடக்குது. முதல்ல உடைக்கிறப்ப அந்த பானை பெருசா இருந்துச்சு. செகண்ட் டைம் இது என்ன இது எலுமிச்சை கொஞ்சம் சைஸ்ல. அப்பதான் size உடையாது. நீங்க நோட் பண்ணீங்கல்ல ஃபர்ஸ்ட் பானை எப்படி இருந்துச்சு? உங்க படம் உடைக்கிறீங்களா? கொஞ்சம் ஆமா சைஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் உன் பானை பெருசா தான் இருந்துச்சு. கண்ணு கட்டினால பாக்கல. இது வரைக்கும் இந்த உரியடி எப்படி ஆடணும்னு நண்பர்கள் நான் கத்து கொடுத்த மாதிரியே நீட்டா விளையாடிட்டாங்க. இல்ல நாங்க அதை தவிர்த்துட்டு விளாண்டோம், அதனால அடிச்சிட்டோம். இப்ப எப்படி விளையாட கூடாதுன்னு நான் காமிக்க போறேன். அப்பதான் எல்லாம் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கா உரியடி எப்படி பண்ணணும்னு தெரியும். அப்போ உங்க டீம்மேட்ஸோட நிலைமை அவ்வளவுதான். ஆடிடுவாரு அப்படின்னு ரியாக்ஷனோட அவங்க சொல்றாங்க. கமான் ரக்ஷனா என்ன ரக்ஷே செய்யுங்க. கமான் ரெடி ஓகே ரெடி வாங்க ஆரம்பிச்சிடுவோம். கண்ணு கட்டல டைம் இல்லப்பா. கழட்டிருங்க. ஓகே அண்ணா ரெடி இருங்க. கொஞ்சம் பார்த்து டிஸ்டன்ஸ்ல இருங்க. ரெடி சுத்தலாம். இல்ல அப்புறம் சுத்திட்டு பொறுமை. இந்த பக்கமா வெல் டன் மை பாய். எஸ் நீ சுத்திட்டு இந்த பக்கத்துல குரல் கேக்குறதே தெரியுது மானம் இங்க இருக்குன்னு. சூப்பர் பெர்ஃபெக்ட். அப்படியே போங்க. ஓகே ரெடி गाइस. எனக்கு முதல்ல என்கரேஜ்மென்ட் தேவை. முதல்ல எல்லாரும் கை தட்டணும். ஓகே ரெடி. டீம்மேட்ஸ்க்கு சத்தமே வரலையா? நீ சைலண்டா இருக்க எப்படிங்க? ஸ்ட்ரைட் Straight. Bicep front. Bicep front. மேல Bicep. கொஞ்சம் பேக் வாங்க. Easy guys. கொஞ்சம் பேக் வாங்க. ஏதோ ஒரு சத்தம் வந்தது. All well? not to it. I did it. உடைஞ்சிருச்சு. ஜனத்தருக்கு ஒரு பானை. உடைஞ்சது மொத்தமா? அடையல. Oh my god. உடைத்த தலைவனுக்கு Awesome டா. ஏய் எப்படிடா? உடைச்சதுல எப்படி ஒரே இடத்துல உடைஞ்சிச்சா? ஆமா. இது என்ன உடையாம அது உடைஞ்சிச்சா? ஏய் ப்ளீஸ் பிக் ஹேண்ட் ஃபார் மை டீம்மேட்ஸ். சூப்பர் ரக்ஷனா, ஜெஸ்ஸா அண்ட் பூஜா. இந்த மாதிரி பிரில்லியன்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த வருஷம் அவங்க ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயருக்கு டைரக்ட்லி ப்ரமோஷன். பாருங்க அந்த பக்கத்து டீம் டீச்சர் எல்லாம் ரொம்ப தப்பா பேசுறாங்க பாரு. உங்க கிளாஸ் டீச்சரா? சரி பட் பிக் ஹேண்ட் டு எவ்ரிவன் இன் தி காலேஜ். Thank you so much. I was really surprised. எப்பரா பட்டன வந்துச்சு? உடைச்சு நீ திரும்பி அடிச்சீங்க தலைவா. சூப்பரா. ரெடி. வெரி குட். பொங்கல். Thank you மச்சா. Thank you. சூப்பர். சந்தியா உரியடி சூப்பரா முடிஞ்சு. நீ அடிக்க தயாரா அடுத்து? நானா இல்லையே, அதுக்கு முன்னாடி வந்து எஸ்கேப் ஆயிரும் தெரியும். எஸ் Escape ஆயிடுவேன். சூப்பரா உரியடி விளையாண்டு முடிச்சாச்சு. அடுத்து ஒரு கேம் இருக்கு, அது என்னன்றத போய் பாத்துருவோமாண்ணா? ஹரியடியா? இல்ல ஒரு நல்ல கேம் தான் வச்சிருக்கோம், அது என்னன்றத போய் பாத்துருவோம். பொங்கல் அப்படினாலே பாரம்பரியமா சில கேம்ஸ் இருக்கும், அதுல உரியடி விளையாண்டாச்சு. அடுத்து நம்ம விளையாட போறது தக் ஆஃப் வார். அதுதான் நம்ம விளையாட போறோம். கயிறுகளுக்கும் போட்டி. கயிறுகளுக்கும் போட்டி. தமிழ் கூறவும். ஓகே நோட் பண்ணிக்கிறேன். ஓகே சோ வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு 2 கெஸ்ட் இருந்துடலாம். அந்த சைடு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, நான் அண்ணனோட சேர்ந்துக்கிறேன். சந்தியா நீ அவங்களோட சேர்ந்துக்கோ. Okay. அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கேம் ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாம். எங்க சைடு திவாகரன் இருக்காரு, ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் சொல்றேன், ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் நானும் சொல்றேன். ரிசல்ட் தெரியும். வாங்க பாத்துக்கலாம்ண்ணே. நம்ம டீம் பா. வாங்கண்ணே. வாங்க தலைவரே. அங்க போயிடும். கொஞ்சம் பின்னாடி. நம்ம டைமிங் முக்கியம். டைமிங் முக்கியம். ரெடியா गाइस? பாப்பா முன்னாடி போ. நீங்க எங்க பிடிப்பீங்க? Manjimal boys! SKPC girls! Come on! Come on. இல்ல நம்ம ஜெயிச்சறோம் bro. வாடா. Okay guys. அது அந்த கோடு, இந்த கோடு இல்ல. ஏய். யப்பா. வாங்கப்பா. Okay guys. 1 2 3
தகாஃபார் ரொம்ப சூப்பரா முடிஞ்சது. நாங்க தான் வேற ஜெயிச்சோம். ஜெயிச்சீங்களா? ஏங்க அந்த வீடியோ பாருங்க, நாங்க விட்டு கொடுத்துட்டோம். அதெல்லாம் நாங்க போட மாட்டோம். அது ஜெயா டிவி போடும், அது உண்மைக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா போட்டியில ஜெயிக்கிறது மேட்டர் இல்ல மச்சான், விட்டு கொடுத்து மனசை ஜெயிச்சிருக்கோம்ல, அந்த மனசு சூப்பர். சோ ஆக மொத்தம் எல்லாருமே சூப்பரா இந்த கேமை விளையாண்டு முடிச்சாச்சு. ஒரு பக்கம் வந்து பொங்கல் கொண்டாட்டம் ரொம்ப விமர்சையா சூப்பரா போயிட்டு இருக்கு. இங்க வந்து நம்ம கூட சில இந்த காலேஜோட கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க நம்ம கெஸ்டோட இன்டராக்ட் பண்றதுக்காக. சோ உங்களுக்கு ஏதாவது அவங்க கிட்ட கேட்கணும், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்க கேட்கலாம், அவங்க பதில் சொல்லுவாங்க, ஜாலியா இன்டராக்ட் பண்ணலாம். ஏதாவது இருந்தா கேட்கலாம். அவர் நம்பரை தவிர இது வேணா கேட்கலாம். ஐயா காப்பாத்தி விட்டுருங்க, வேண்டாம். அதுவும் முதலே கொடுத்துட்டான். எஸ், யார் ஃபர்ஸ்ட் கேக் போறா? பாத்தீங்களா எப்படி அவாய்ட் பண்ணி கட் பண்ணி போறான்னு. எங்க காலேஜ் ஃபெஸ்டிவல் பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் எப்படி இருக்கு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? பொங்கல் நல்லா இருந்தது, சாப்பிட்டு உண்மையிலேயே இருப்பா, ஏன்டா சொல்லிட்டு நீ பேசிட்டு. லாக் எடுக்க தப்பு வந்துருக்கு. அதாவது உண்மையிலேயே உங்க காலேஜ்ல வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வேற லெவல். எப்பவுமே ஏதாவது பொங்கல்ல வந்து ஏன் வெளியூர் போயிடுவோம், இந்த முறை உங்க காலேஜில் கொண்டாடுறது வந்து லைஃப்ல மறக்கவே முடியாது. அதுவும் போல ஒரு திருவிழா செட்டப்பாக இருந்துச்சு. எல்லாமே ஒரு மாட்டு வண்டியில் கூட்டு போகிறது, ஜோசியம் பார்க்குறது, அப்புறம் எல்லாம் சமைச்செல்லாம் கொடுத்தாங்க பொங்கல்லாம். அதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாடன்னு வேற லெவல் இந்த பொங்கல். தேங்க்யூ கன்னிகா பரமேஸ்வரி காலேஜுக்கு. நீங்க நடிச்சதுல எந்த ரோல் ரொம்ப டஃபஸ்டா இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும்? நடிச்சதே கம்மி தானே. கஷ்டமா உங்களுக்கு எது இருந்திருக்கு நீங்க நடிச்சதுலயே? கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ டியர் ரதின்னு ஒரு மூவி பண்ணியிருக்கேன். மெயினாக இந்த 2 தான். சில சீக்வன்ஸில் வந்து இந்த எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த அம்மா டெத் சீன் அப்போ சில விஷயங்கள் அந்த ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றது சில் தான். ஓகே, அடுத்து யாரு? இந்த காலேஜை பத்தி சொல்லுங்க. இப்போ நீங்க வந்தீங்களே, இந்த செலிப்ரேஷன்லாம் பாத்தீங்களா, அதை பத்தி? இல்லை அதான் அண்ணன் சொன்ன மாதிரி தான். நான் காலேஜுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, கேர்ள்ஸ் காலேஜ் போய் இன்னும் ரொம்ப நாள் ஆகுது, இதே போகிறது இல்லை. வந்தோடனே நான் கொஞ்சம் நர்வஸ் ஆச்சு, ஐயோ இத்தனை கேர்ள்ஸ் இந்த ஊஞ்சலை காட்டிக்கல நான். ஆனால் வந்தோடனே எல்லாருமே ஜாலியாக அண்ணன் சொன்னோடனே சந்தோஷமா இருந்தது. இவ்வளவு தங்கச்சிங்களா? ஆமா, ஆச்சரியப்பட்டேன். அண்ணன் சொன்ன மாதிரி தான், இந்த மாட்டு வண்டியில ஏற்றி கூட்டு வரதா இருக்கட்டும், அந்த வரவேற்பு, இந்த பாட்டு, திருவிழா செட்டப், ஊர்ல தேனியில கம்பத்துல எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஸோ அது அப்படியே இங்க பார்த்த மாதிரி இருக்கு. அண்ட் ரொம்ப பிடிச்சது இங்க இருக்க கேர்ள்ஸ், எனக்கும் அவருக்கு ரொம்ப தங்கச்சிங்க தங்கச்சிங்க நானும் சொன்னேன் சில பேர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வேற யாரு? ப்ரோ, நீங்க நடிச்ச மூவில எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நான் நடிச்சதே ஒரு மூவி தான். அதுல வந்து எனக்கு பிடிச்ச கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி கால் பண்ணாரு பாத்தீங்களா? அடுத்து என்ன யாரும் இல்லையா? வாங்க. இல்ல கேளுங்க. ஓகே, உங்களுக்கு சாரி சார். நீங்க உங்களுக்கு மட்டும் எப்படி காமெடி ஃப்ளோவா வருமா, இல்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்களா? அதுக்கு ரூம் போட்டு யோசிப்பீங்களா இல்ல ஃப்ளோவா வருதான்னு கேக்குறாங்க. சம்டைம் நாங்க எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது நிறைய டைம் அதுல இருக்கிறதுனால அது ஒரு ஃப்ளோவா வருது. காமெடியிலே இருக்கும்ல, அதனால ஒரு காட் கிஃப்ட். அவ்வளவு. தேங்க் யூ சார். நெக்ஸ்ட் வேற யாரு? நீங்க எனக்கு ஒரு கேள்வியா? சந்தோஷம். நீங்க நடிச்ச படத்துல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது? வெவ்வேறு படங்கள்ல ஐ திங்க் ஐ என்ஜாய்ட் எவ்ரி கதாபாத்திரம். சில அனுபவங்கள் புதுசா இருக்கு. என்னோட ரியல் லைஃப்ல எனக்கு அந்த அனுபவங்கள் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட படம் முருகா படத்துல நான் ஒரு வழுக்குமுறை ஏறுற திருவிழாலாம் இருக்கும். என்னோட லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் பயணத்துல எனக்கு அந்த அனுபவமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த முருகா படத்துல நடக்கும்போது தட் வாஸ் வண்டர்ஃபுல். பிடிச்சிருக்கு படத்துல அந்த ஒரு பொண்ணை தேடி நான் இங்கேருந்து பூனே வரைக்கும் போவேன். ஸோ ஹிந்தி மராட்டி தெரியாது. அங்கே போய் அவன் எப்படி கஷ்டப்படுறான். ஸோ அது ஒரு லாரி புக்கிங் ஆஃபீஸ், அந்த படத்துக்கு ரெடி ஆகும்போது ஒரு லாரியில ஒரு லோடு கியர் இருக்குன்னால அப்பதான் கத்துக்கிட்டேன். ஐ லேர்ன் ஹவ் டு டிரைவ் அ லாரி அந்த படத்துல. இப்ப ரிலீஸ் ஆக போகுது பொங்கலுக்கு அப்புறம், மோஸ்ட்லி பை ஃபெப், வடமஞ்சு விரட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது பேசிக்கலி ஜல்லிக்கட்டு பத்தி தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன். வாடி வாசல் எப்படி அங்கேருந்து மாடு கிளம்பும், காலை கிளம்பும்னு. இது ஒரு வட்டத்துல ஒரு ப்ராப்பரா ஒரு ஆணியை நெட்டி ஒரு மாடு கயிற்றுல ஒரு 25 feet ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள்ல ஒரு கயிறு கட்டுவாங்க. அதான் வட மஞ்சு விரட்டுன்னு பேரு. அந்த டைரக்டர் எனக்கு அந்த கதை சொல்லும் போது புதுசா இருந்தது. அந்த மாடுபிடி வீரனா நான் படத்துல நடிப்பேன். அதை ப்ராப்பரா அதை ட்ரெயின் பண்ற ட்ரெயினரா இருப்பேன். ஒரு தருணத்துல அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டோம். பட் அது இப்ப நமக்கு மூடா பார்த்துட்டே போடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, மாடு வாயை திறந்து சொல்ல முடியாது. மாடு அப்படியே டங்கி தலையால சொல்லிட்டு இங்க ஒரு மார்க் வேற வந்துருச்சு எனக்கு. ஸோ அந்த மாடு கூட ஒரு இன்ட்ராக்ஷன் அந்த படத்துல நல்லா இருந்தது. ஐ திங்க் எவ்ரி மூவி இஸ் ஒரு புது கதாபாத்திரத்தை வாழறதுக்கு ஒரு நடிகனா கொடுக்கப்பட்ட ஒரு வரம்.
I enjoy every character I play. சூப்பர். அண்ணா இவ்வளவு நேரம் ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க, நம்ம அவங்க கிட்ட திருப்புவோம். பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம்னு சொல்லுங்க யாராவது. எத்தனை அரியர் வச்சிருக்கீங்க எல்லாரும்? பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம் எல்லாம் எங்கேயாவது காப்பி அடிச்சிரும். சாட் ஜிபிடிக்கு பதில் டக்குன்னு எடுத்து போன்ல பாத்துறாங்க. பொங்கல் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுவோம்? யாராவது ஒருத்தர். இல்ல உழவர் இந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன், பேசுங்க. உழவர் தினம் வருதுல, அதை வந்துட்டு ஒரு டேவா செலிப்ரேட் பண்றதுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து பொங்கல்னு ஒன்று செலிப்ரேட் பண்றோம். ஓகே, சோ ஹார்வெஸ்டிங்க செலிப்ரேட் பண்றது. எஸ். உழவர் திருநாள். ஓகே, பொங்கல் அன்னைக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க வீட்ல பொதுவா? கோலம் போடுவீங்களான்னு கேக்குறாரு. கோலம் போடுவீங்களா? பொங்கல் அன்னைக்கு நாங்க மெயினா பண்ற விஷயம் டிவில ஏதாச்சும் புது படம் வருதா தான் பார்ப்போம். சூப்பர். வேற யாராவது? ஆனஸ்டான பொங்கல் ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா போட்டோ எடுப்போம். விஜய் படம் ஏதாச்சும் போடுறாங்களான்னு பார்ப்போம். அப்புறம் பொங்கல் சாப்பிட்டு தூங்கிடுவோம். பொங்கல் சாப்பிட்டா தூங்காம எப்படி? நான் ஒரு கேள்வி கேக்குறேன். அண்ணன் ஏதோ கேள்வி வச்சிருக்காரு. பொங்கல் எப்படி செய்யணும் தெரியுமா? போடுங்க. பொங்கல் முக்கியமான கேள்வி. பானையில வச்சு செய்யணும் தெரியும், அதை எப்படி செய்யணும் தெரியுமா? சொல்லுமா. ஃபர்ஸ்ட் தண்ணி கொதிக்கணும், அரிசி தண்ணியா? போடணும், First தண்ணி கொதிக்கணும். அப்புறம் அரிசி போடணும், வெல்லம் போடணும், முந்திரி பருப்பு அதெல்லாம் இது பண்ணி போடணும். எது பண்ணி போடணும்? முந்திரி பருப்பெல்லாம் இது பண்ணணும்பா, அது பண்ணணும். அப்படியே எல்லாம் ரெடி பண்ணிட்டு பால் ஆட் பண்ணணும். அத பத்த வச்சோன்னா ஒரு பேட் ஸ்மெல் வரும். 5 பொங்கல் பார்சல் பட் குட் பா. இல்ல, அவங்க வெண்பொங்கல் சொல்றாங்க. ஜெனரேஷன் சூப்பரா பண்ண தெரியும். சூப்பர், தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு நம்ம ஜெயா டிவியின் பொங்கல் கொண்டாட்டம் ரொம்ப சூப்பரா போச்சு. நிறைய கேம்ஸ் விளாண்டோம், சாமி கும்பிட்டோம், சூப்பரா இந்த பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறோம். சோ சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனமார்ந்த நன்றி ஜெயா டிவிக்கும் எஸ்கேபிசி காலேஜ்க்கும். ஏன்னா பொங்கல் ஜென்ரலா எல்லாருமே அவங்கவுங்க ஊர்ல அவங்க குடும்பத்தோடயோ நண்பர்களோடயோ எங்கேயோ கொண்டாடுவாங்க. இந்த அனுபவம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன் இன் காலேஜ் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு ஆல் தி வியூவர்ஸ் ஆஃப் ஜெயா டிவி. சூப்பர். தேங்க்யூ சோ மச். நீங்க சொல்லுங்க. அவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து ஜெயா டிவிக்கும் இந்த காலேஜும் சரி, ஏன்னா நம்மளோட உள்ள இருக்க இந்த சின்ன பையனெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டீங்க. அண்ணெல்லாம் ரொம்ப சின்ன பையன் ஆயிட்டாரு. ரொம்ப சின்ன பையன் பையா யார் சார் ரொம்ப நாளா செலிப்ரேஷன்லாம் சொன்னேன், பொங்கல்னாலும் சரி பெருசா செலிப்ரேட் பண்றதே இல்லை, அப்படியே விட்டுறேன். இது நடக்கலைன்னா பொங்கல் நார்மல் டேன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கீங்க. பட் ஆனா இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணது மறுபடியும் நான் சொன்னேன்ல மெமரிஸ், சின்ன வயசு மெமரிஸ்லாம் அது திருப்பி ரீக்ரியேட் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. திவாகரண்ணா? ஆமா, பொங்கல் வந்து வழக்கமா வீட்டுல கொண்டாடுவோம், இல்லைன்னா ஏதாவது ஊருக்கு போயிடுவோம். ஆனால் இந்த பொங்கல் ரொம்ப ஸ்பெஷல். கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரி மாணவிகளோட கொண்டாடுறது வந்து மறக்கவே முடியாது. பயங்கர ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. இவங்களோட கொண்டாடும் போது நான் சந்தோஷமாக இருந்தேன். அதனால் தேங்க்யூ ஜெயா டிவி, இப்படி ஒரு அற்புதமான பொங்கலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.